இந்திரா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாட்டையும் நாம தானே பாத்துக்கிறோம். அப்புறம் ஏன் நிச்சயதார்த்த அரேஞ்ச்மெண்ட்ஸை மட்டும் அவங்கள பாத்துக்க சொன்ன? நீங்க சொல்ற மாதிரி எல்லா செலவையும் நாமளே பாத்துக்கறதால அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அவங்க ஏதாவது கேட்கணும்னு நினைச்சாலோ இல்ல ஏதாவது சஜஷன் சொல்லணும்னாலோ அவங்க ரொம்ப தயங்குவாங்க. அதுக்கு நாம இடம் கொடுத்துட கூடாது. அதனாலதான் அவங்களோட பார்ட்டிசிபேஷனும் இந்த கல்யாணத்துல இருக்கணும்னு நினைச்சுதான் அப்படி பண்ண. சூப்பர் இந்திரா, இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே எனக்கு தெரியாம போச்சு. இந்த டிசைன் வேண்டாம், இது ரொம்ப ஓல்டு. லோ நெக் டிசைன்ல ஏதாவது காட்டுங்க. எக்ஸ்கியூஸ் இத பாருங்க, அத காட்டுங்க. இந்தாங்க மேடம். ஓகே, இது வேண்டாம், நார்மல் நெக் காஸ்டியூம் காட்டுங்க. ஓகே. யா, இது பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகே, தேங்க் யூ. தேங்க்ஸ். இதா அக்கா, இது ரொம்ப ஓல்ட் டிசைன்க்கா. இத போட்டா ரொம்ப பூமரா இருக்கும். நான் லோ நெக் வச்சதே எடுத்துக்கிறேன். லோ நெக் வச்சது காட்டுங்க. இலக்கியா, do what I say. அக்கா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைக்கா. என்ன சரியில்லை? நான் இந்த Dress வேண்டான்னு சொல்றேன், நீங்க அதை எடுத்துக்கோன்னு சொல்றீங்க. இலக்கியா, என்ன பேசுற? இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியாதா? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. இலக்கியா, பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. பெரியப்பா, சின்னவங்க பெரியவங்க யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் நியாயம் ஒண்ணுதான். அப்படி என்ன உங்ககிட்ட நியாயம் இல்லாம நடந்துக்கிட்டாங்க இப்போ? பின்ன நான் ஆசையா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு Dress எடுத்தா இவங்க அத போடக்கூடாது, இததான் போடணும்னு ஆர்டர் போடுறாங்க. நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு எந்த Dress போட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாதா? எனக்கு பிடிச்ச Dress-அ நான் சூஸ் பண்ற உரிமை எனக்கு கிடையாதா? நீங்க போங்க. ஓகே மேடம், வா போலாம். இலக்கியா கண்ணு, உன் அக்கா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தானே செய்வா. அத போய் நீ எடுத்தெறிஞ்சு பேசலாமா? தப்பு கண்ணு. பெரியம்மா, நான் ஒன்னும் இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் சொல்லல. இந்த வீட்ல எல்லா விஷயத்திலயும் இப்படிதான் நடக்குது. யார் யார் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எதுக்காக பண்ணணும், எப்ப பண்ணணும், அவ்வளோ எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், அதை எப்ப சாப்பிடணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி பார்க்கணும், இப்படி ஒவ்வொன்னா இவங்க சொல்ற மாதிரி தான் நடக்குது.